அண்மைச் செய்தி. மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தடை விதிக்க கோரி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தற்போது தொடரப்பட்டுள்ளது. இந்திய தண்டனை சட்டம், குற்ற விசாரணை முறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சி சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா மற்றும் பாரதிய சாட்சி அதிநியம் என்ற பெயரில் 3 புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அவை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் இந்த சட்டங்களை அரசியல் சட்டத்திற்கு விரோதமானவை என அறிவிக்க கோரி தூத்துக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த மனுவில் நாட்டில் உள்ள 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களில் 9 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களில் மட்டும்தான் இந்த அலுவல் மொழியாக உள்ளதாகவும், மொத்த மக்கள் தொகையில் 43.63% மக்கள் மட்டுமே இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் உள்ளனர். மீதமுள்ள 56.37%க்கு இந்தி தாய்மொழி அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகள் தெரியாத சட்ட ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளுக்கு இந்த சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள சுதந்திரத்தை பாதிக்கும் வகையில் உள்ளதாகவும் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும், வேறு மொழிகளில் சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கவில்லை எனவும் இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குற்ற விசாரணை முறை சட்டம், உரிமையல் விசாரணை முறை சட்ட பிரிவுகள், மாவட்டம் மற்றும் விசாரணை நீதிமன்றங்களில் வழக்காடு மொழிகளை தீர்மானிக்க அதிகாரம் அளித்துள்ளதாகவும், தமிழகத்தில் ஆட்சி மொழி சட்டப்படி தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே நீதிமன்ற மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளுக்கு எதிராக இந்தி மொழியில் இயற்றப்பட்ட 3 சட்டங்களுமே அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என அறிவிக்க வேண்டும் என்றும், இந்த சட்டங்களை அமல்படுத்த தடை விதிக்க வேண்டும், 3 சட்டங்களுக்கும் ஆங்கிலத்தில் பெயர் வைக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்காக பட்டியலிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.